சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த புத்தகத்தோட தலைப்பே வந்து சனாதனம் பொய்யும் மெய்யும் அப்படின்னு இருக்கு. ஸோ சனாதனம் பொய் சொல்லுதா? சனாதனத்தை பற்றியே பொய் சொல்கிறார். ஓகே. சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாமலே அதை பற்றி பொய்களை ஒழித்து விடுகிறார். சிலர் சனாதனத்தின் தீமையை அறிந்தும் கூட அதை மறைக்கிறார். அது இரு வகை தீமைகள் அளிக்கிறது. அது தீமையை அறிந்து மறைப்பது, அது என்னவென்று புரியாமலே மிகச்சிறந்த தத்துவம், உயர்ந்த தத்துவம் என்று சொல்லுது. ஆகவே தான் சனாதனம் பொய்யும் மெய்யும் என்று எழுதியிருக்கின்றேன். ஸோ அதை ஆதரிக்கிறவங்களும் சரி, எதிர்க்கிறவங்களும் சரி, ரெண்டு பேருக்குமே அதனோட அர்த்தம் சரியா சரிங்கம்மா. அதாவது சிலர் எதிர்க்கிறவங்க புரிஞ்சு எதுக்குறாங்க, ஆனால் பெரும்பாலருக்கு அது என்னன்னு தெரியாது. ஆதரிக்கிறான் என்னன்னு தெரியாது. அவன் அதை ஏதோ ஆதரிக்காட்ட அவன் தப்பாக நினைப்பாங்களோ, அவன் இந்து விரோதின்னு சொல்லுவாங்களோ, இல்லை கடவுள் நம்பிக்கை இருப்பாலும் சொல்லுவாங்களோ, இல்லை அந்த கட்சியை நம்ம எதுக்குமோ தேசம் எதுக்கும் நினைத்துக்கொண்டு அதனால தேக்கத்தில் இருக்கிறாங்க. திருவள்ளுவர் சனாதனவாதி, ராமலிங்க சனாதனவாதி, உயர்ந்த பொறுப்பில் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதனால தான் பாருங்க, சனாதனம் பொய்யும் மெய்யும். அது பின்னாலே இந்த இது பின்னட்ட. ஓகே. அதாவது சனாதனத்திற்கான எதிர்ப்பு காலந்தோறும் இருக்கிறது. ஆனால் கடந்தோறும் அது இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்கு முற்போக்கு தமிழ் எழுத்தாளர் பேர் நிகழ்ச்சி சென்று வரும்போது அந்த மாநாட்டின் பெயரை சனாதன ஒழிப்பு மாநாடு என்றது. அப்பொழுது அவர் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று சொல்லாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் என்று சொல்லி கொசு தொற்றுநோய் வேறு தொற்றுநோய்களை குறிப்பிட்டு இத்தகைய தொற்றுநோய்கள் ஒழிக்கப்பட வேண்டியன போலவே சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான். இதை ஒரு தேவைக்காரன் எடுத்துக்கொண்டு மிக பரவலாக அதை எதிர்ப்புகிறது. எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமா நினைக்கிறீங்களா? இப்போ அவர் சொன்னே வச்சுக்கோ, கொசு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் இருக்குது நமக்கு, அதை எதிர்க்கணுமா ஒழிக்கணுமா சொல்லுங்க. ஒழிக்கணும். அதனால தான் இப்போ நமக்கு கொரோனான்னு சொல்கிறாங்களா, மகடை தொற்றுன்னு சொல்லலாம், தொற்று நோய் வந்தது. அது ஒழிக்கணுமா எதுக்கணுமா? ஒழிக்கணும். யானைக்கால் வியாதி ஒழிக்கணுமா எதுக்கணுமா? என்ன சார்? யானைக்கால் வியாதி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய. ஆக ஒழிக்கப்பட வேண்டிய தொற்று நோய்கள் ஒழிக்கப்பட வேண்டும். எதிர்க்கிற வேலை கிடையாது. சண்டையாக போட வேண்டிய எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் சரியாக சொன்னார், தெளிவாக மிகச்சரியாக சொல்லி அவர் சொன்னது சரிதான். ஆனால் அதுக்கு முன்பிருந்து எதிர்ப்பு இருந்தாலும் கூட இது அரசியல் காரணம் காட்டிக்கொண்டு, அதாவது உதயநிதி எதிர்ப்பதும் திமுக எதிர்க்க வேண்டும், தமிழ்நாட்டை எதிர்க்க வேண்டும், தன்மதிப்பு கொள்கை சுயமரியாதை கொள்கை சொன்னால் அதை எதிர்க்க வேண்டும் எண்ணிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். நீங்கள் சொன்னீங்க இதை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க ரெண்டு பேருக்குமே அதோட புரிதல் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. சனாதனம் அப்படின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன, ஆனால் அதற்குரிய விளக்கம் அப்படிங்கிறது என்ன சார்? ஃபஸ்ட்டு சனாதனம் நிலையானது என்று சொல்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. எந்த தத்துவம் நிலையானது கிடையாது. அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இல்லையா சார்? சமஸ்கிருதம் தமிழாக்கப்பட்டது. அதிலிருந்து சனாதன் என்றால் சமஸ்கிருத சொல்லு, சனாதனம் போல தமிழோடி வந்து விடுகிறது. அது எந்த ஒரு, அதாவது சனாதனம் சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் ஏற்கக்கூடிய கருத்துக்கள் எப்படிங்க நான் உங்களுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு சொல்லும்போது அது இன்னொன்று ஒன்று சொல்ல நினைக்கிறேன். முதல்ல சிலர் இன்னைக்கு கூட எழுதினார், கேட்டார், என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இந்து நூலை மட்டும் எதிர்த்திருக்கிறீர்கள், இஸ்லாமியரை எதிர்க்கிறீர்களா, கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறாங்க. அது மிக தவறானவாது. ஏனெனில் ஒரு இந்து இந்து நூலை பற்றி தான் சொல்ல முடியும். கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை சொன்னால் வேறு மத வெறுப்பு வேறு மாதிரி, அது ஒன்று. ரெண்டாவது, இப்படிப்பட்ட அவங்க சொல்லக்கூடிய பலர் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அவர் குறிப்பாக திராவிடர் கழகத்தை கருத்து கொண்டு சொல்கிறார்கள், பகுத்தறிவாதிகளையும் மனித வைத்துக் கொண்டு சொல்கிறார். அவர்கள் இந்த இந்து மக்களை போல சமயத்தை போலவே கிறிஸ்துவ இஸ்லாம் சமயத்துள்ள தவறான கருத்தை எதிர்த்து தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார். அதை படித்திருக்க மாட்டார்கள். அது படித்த உறுப்பாக எந்த சமயத்தில் இருந்தாலும் கூட அது எதிர்க்கணும். அடுத்தது இதை மத எதிர்ப்பாக சொல்கிறாங்க. மதம் என்றால் என்ன? ராமலிங்கடிகள் சிறந்த இறை என்பார். அவர் சொல்லுகிறார், மதமான பேய் என்னை பிரியாது இருக்க வேண்டுங்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? மத பேய்ங்கிறார், ஆட்படலைங்கிறாரு. தமிழில் முதல்ல சமயம் பேர் வச்சோம். ஏன் சமயம்? நாங்கள் ஒரு உணவை சமைக்கிறோம். நம்ம எப்படி சமைக்கிறாங்க? சாப்பிட பக்குவப்படுத்தி. வெறும் காயை நம்மளால் உண்ண முடியுமா? முடியாது. அது காயை சமைச்சாதான் பக்குவத்துக்கு வருது. அப்படி பக்குவப்படுத்தி தான் சமையல் உருவாக்குறாங்க. அப்படித்தான் ஒரு பெண் ஒரு பக்குவம் பருவத்து வரும்போது சமைந்து விட்டார்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட பொருளைக்கு வந்து அதே போன்று தான் சமயம் என்பது மக்களை ஒரு சமயப்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்த ஒரு தத்துவம். ஆனால் அது மதமாக மாறிவிட்டது. எனவே தான் ராமலிங்கர்கள் மதமான பை என்னை பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது மதமான பை என்று சொல்லும்போது இந்து மதம் என்ற பெயரிலே மக்கள் எதிர்ப்பாக சொல்லணும்னு சொல்ல வேண்டும். அப்படி என்ன எதிர்ப்பு என்று கேள்வி. வர்ணாசிரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
அந்த 4 வர்ணம் அதுவே வர்ணாசிரமம் என்பதே இந்த சனாதன தடிப்பில் வந்தான். தோளில் தலையில் பிறந்தவன் வயிற்றில் பிறந்தவன் காலையில் பிறந்தவன் சொல்கிறாள்வா. ஆனால் அதையே தப்புன்னு எதிர்க்க தானே சார் செய்கிறாங்க. யார் இருக்கிறா? அரசியல் கட்சிகள் அண்ட் சில மக்களுக்குமே அந்த உடன்பாடு இல்லை. ஆனால் அது சரிதான் எழுதியிருக்காரு. காலில் பிறந்தவன் இழிவுபடுத்தா சொல்கிறீங்களே, கால் என்ன இழிவானதா? நான் உடலில் இருக்க ஒரு உறுப்பு தானே கால். அப்போ காலில் பிறந்தவன் சொன்னால் ஏன் இழிவான நினைக்கிறீங்க? உயர் தானேங்க. அப்படியே இல்லையே, காலில் பிற அதனால் இழிவான சொல்கிறாங்களே. உனக்கு என்னென்ன வேலை தான் செய்ய தகுதி? என்னென்ன வேலை செய்ய தகுதி? நீ பிராமணனுக்கு பிறகு அடிமையாக இருக்கத்தான் தகுதி உனக்கு, வேறு தகுதி உனக்கு கிடையாது. அப்படித்தான் இருக்குது. ஆக நீ போகிற தொழில் தான் உனக்கு செய்யணும், நீ உழவு தொழில் தான் செய்யணும். இன்னின்னா இருக்குது, இன்னின்ன தொழில் வரைகிறதுக்கு அது தவறால யாரும் எந்த தொழிலும் பண்ணலாம். தொழிலை வரையறுப்பது மட்டும் இல்லை. இப்போ நீங்களே இருக்கீங்க, தொலைக்காட்சி செய்தி கேட்குறீங்க, ஏதான பதில் சொல்லிட்டு இருக்கேன். கேட்குறதுனால நீங்கள் அறியாமல் இருக்கவங்க உங்களுக்கு தவறாகவும் என்ன உயரவும் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு படக்கலைஞர் இருக்கார், ஒரு தவறாக சொல்ல முடியுமா? பல கலைஞர் இருக்காங்களாக, அது ஒரு கலைப்பிரிவு பணி ஆற்றுறாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த தொழிலை செய்வான் இழிவானவன், இந்த தொழில் செய்ய உயர்வு சொல்லக்கூடாது. ஆனால் வர்ணாசிரமம் சொல்லுது, இங்கே இப்படி பிறந்தவன் உயரவான, இப்படி பிறந்த இழிவான. அது திருவள்ளுவர் எதிர்ப்பாக தான் இருக்கார். திருவள்ளுவர் வந்து வர்ணாசிரம் எதிர்த்தான் இருக்கார். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க வர்ணாசிரம் ஆதரிக்க தப்பாக சொல்கிறாங்க. அந்த கடல் வாழ்த்த பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10ல் 7 பாட்டு என்ன சொல்கிறாரு? நீ காலையில் பிறந்த இழிவுன்னு சொல்கிறாரு, காலை உயர்த்துறாரு. எப்படி உயர்த்துறா பாருங்க. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரினுங்கிற. வாலறிவன்னா தூய்மையான அறிவையுடையன்னு பொருள். தூய்மையான அறிவுடைய ஆசான்களை என்ன பெரியோர்களை ஆண்டாள் நீ அவரது காலை நீ வணங்காவிட்டால் நீ கற்ற என்ன பயன்? காலை வணங்குன்னு சொல்கிறாரு. பிறவை பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராது, அங்கே இறை அடிதான் சொல்கிறாரு. ஸோ அவர் கடவுள் பற்றி பேசுகிறதுனால சனாதனை அங்கே சொல்கிறார் இருக்கிறாரு. இல்லை இப்போ பாருங்க, கோளிர் பொறியில் என் குணவே என் போலில் பெரு குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. நீ தாளை வாங்காட்டியா என்ன பயன்கிறாக பாவத்தை உயர்த்த சொல்கிறாரு. நீ பாவத்தை இழிவாக சொல்கிற, அப்படி இல்லை பாவம். இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, உழைக்கிறவன் காலில் திருமகள் இருக்காரு திருவள்ளுவர் சொல்கிறார். இவ்வாறு காலை உயர்த்துறா. எதுக்காக? இந்த சனாதனை எதுக்குற? அப்படிப்பட்டவர் போய் சனாதனம் வாங்கி சொல்லாமா? ராமநாயகர் சனாதனம் எதிராக பார்வை எழுதியிருக்காரு. அவர் தான் இப்படி யார் யார் சனாதனத்தை ஏற்றாங்களோ அவங்களாம் சனாதனவாதிகளாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பல நல்ல கருத்துக்கள் இருக்கும். எனக்கு சனாதனத்தை ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தான் அவருக்கும் தெரியாது. என்ன சொல்கிறாங்க? அறம் செய்யணும்னு சொல்லி சனாதனம் அது சிறந்த கருத்தான், ஏன் இருக்கிற தப்பு தான் சொன்னவனு. ஆமாம், அரசை நல்ல கருத்தானே ஏன் சொல்கிறாங்க? அரசைன்னு சொல்லலை, அது சனாதனம் சொல்லுது. என்ன பிராமணனுக்கு பிச்சை எடுன்னு சொல்லுது. ஏன்னா நீ பிராமணருக்கு பிச்சை இட்டால் உனக்கு புண்ணியம், அடுத்தவனுக்கு பிச்சை இட்டால் உனக்கு நரகம் தான். அதுதான் வள்ளுவர் இருக்கிறாரு. மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று. ஐயா உனக்கு மேலும் கிடைக்காம சொன்னால் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்கு கொடுத்தா உனக்கு நல்லது, இந்த ஜாதியை கிடைச்சின்னு சொல்லி சனாதனம் சிரிக்குது. அது எதுக்குறாங்க? இப்போ சனாதனம் சொல்கிற கருத்துக்கள் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் எந்த புத்தகங்கள் சொல்லுது, இல்லை யார் சொல்கிறாங்க? இது எல்லாமே வந்து சனாதன கருத்துக்கள் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதுவும் நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. சனாதன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சமஸ்கிருத நூல்களே வேதங்களின் பெற்றும் பல கருத்துக்கள் பின்னால் வந்தால் தான் அதில் சனாதனம் என்றால் என்ன, விளக்கம் என்ன. அது தவிர இந்த சமய பரப்புரை இருக்கிற வேதத்தை பரப்பு அவரெல்லாம் இந்த கருத்தை எடுத்து விரிவாக சொல்கிறார்கள். இதுதான் சனாதனம். அது மட்டும் இல்லை, தவறாக கூட சொல்வார். நம்ம நாட்டின் உயர்ந்த ஒரு பொறுப்பிலிருந்த அறிஞரை என்ன குறிப்பிட்டார் தெரியுமா? நீங்களும் எதிர்பார்த்திருப்பேன். என்ன சொன்னார் அவர்? கடமையை செய் பயனை எதிர்பார இவ்வளோ மிக உயர்ந்த ஒரு கருத்து என்று. உங்களுக்கு மேலோட்டது அப்படி தான் சொல்ற. கடமையை செய் பயனை எதிர்பார் நல்ல கருத்தானே, ஆனால் அல்ல. சில சமயம் செஞ்சதுக்கு சம்பளம் எதிர்பார்க்கணும் இல்லை. அது கடமையை செஞ்ச கடமையிட்ட ஊதியம். அது ஒரு ஆசிரியர் மாணவனை படிக்க வைக்கிறாருன்னா அவங்க நல்லா தேர்ச்சி பெறணும். நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணால் நல்ல பெயரணும், அது ஒரு பயன். ஆனால் அவங்க அந்த பொருளை சொல்ல. இந்த சனாதனம் வர்ணாசிரமத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ உனது ஜாதிக்குரிய கடமையை செய்ய வேண்டும், இந்த ஜாதிக்குரிய கடமையை செய்தால் உனக்கு நற்பேறு புண்ணியம் சொர்க்கம் கிடைக்கும் என்று இது மாதிரி அதை செய்யக்கூடாது. ஒரு ஜாதிக்குரிய கடமை செய்தால் நீ இழிவுதான், நீ அடிமைதான், அதற்காக இதை மீறி அது போக வேண்டும் சொல்லாதாக உனக்கு இந்த பயன் கிடைக்கவில்லை என்று கூறுகிறாங்க. இந்த கருத்தா உயர்ந்த பயனுக்குரிய ஜாதிக்குரிய கடமை செய்யாதீங்கிறார். புரியுது உங்களுக்கு? அவன் என்ன சொல்கிறான்? கடமை செய்ய பயனை எதிர்பாராதுன்னு. ஓன் ஜாதிக்குரிய கடமை செய்ய மேல் ஜாதிக்குள்ள பயனை எதிர்பார்க்க. இன்றைக்கும் கூட சில இந்த பிராமணர் மடங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சமையல் கூட நானே பார்த்தேன். என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அங்கே பிராமண குருவெல்லாம் மாணவர்கள்லாம் இருக்காங்களா பயிற்சி பெறலாம், அவர்களுக்கு நீ சமைத்து கொடுத்தால் அந்த பிராமணர்கள் அவர்களுக்கு
திருமேனி தீண்டலில் என்ன நற்பேறு புண்ணியம் கிடைக்குமோ அதில் பாதி உனக்கு கிடைக்கும். அது என்ன திருமேனி தீண்டல்னா தெய்வச்சிலை. அவர்கள் தெய்வச்சிலை தொட்டு ஆராதனை பண்ணுகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள். அப்போது கடவுள் புண்ணியம் கிடைக்கிறார் இல்லையா? நீ அதற்கு ஆசைப்படாதே. உன்வேளை சமையல் தான். அந்த ஜாதிக்குரிய பையனை நீ எதிர்பார்க்க சமையல் தான். அந்த சமையல் நீ அந்த சமையல் யார் உனக்கு சமைத்து கொடுப்பதில்லை, வேறு யாருக்கு? அவனுக்கு. நீ அவனுக்கு சமைத்து கொடுத்தா என்றால் உனக்கு அவனுக்கு கிடைக்கிற புண்ணியில் பாதி கிடைக்கும். இவ்வாறாக ஜாதிரியாக ஒருத்தர் தாழ்வுபடுத்துகிறார். அதுதான் கூடாது என்று சொல்கிறோம். ஓகே, சனாதனத்தில் சில விஷயத்த நீங்களும் எதிர்க்கிறீங்க. அண்ட் திருவள்ளுவர் வந்துட்டு சனாதனி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, சொல்ல முடியாங்க. அவர் வந்துங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன பொருள்? மனுஷனை சொல்ல அவர் எல்லா உயிரும் பிறப்பால் தான் சொல்கிறார். வேறுபாடு இல்லை. மனிதன், நாய், காக்காலாம் வேறுபடலை, எல்லா உயிரும் சமங்கிறார். ஆனால் சனாதனம் அப்படி சொல்லலையே. இந்த ஜாதியில் பிறந்தால் உயர்வு, இந்த ஜாதி தான் இழிவுன்னு சொல்லுதே. அப்போ எவ்வளோ சனாதனம் வாங்கி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிறது மனுஸ்மிருதியில் எழுதியிருக்கதை சொல்கிறீங்க. இல்லை, இந்த ஜாதியில் பிறந்தா உயர்வு, இந்த ஜாதியில் பிறந்தா தாழ்வு அப்படின்னு எல்லாத்தையும் இருக்குது. வர்ணாசிரம் மனுவிலையும் இருக்குது. அது பேர் என்ன, அது பாரு சமஸ்கிருதம் எல்லாத்துலையும் இருக்கு உங்களுக்கு. பட் அதுவே மாறக்கூடிய ஒரு விஷயம் தானே ஸ்மிருதி அப்படிங்கிறதே. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை யார் சொல்கிறோம்? நீங்கள் சொல்லிங்க, நான் சொல்ல. அவங்க சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க விளக்க பாருங்கள். அதாவதுங்க மக்களை ஏமாற்றுவதற்காக அப்போ தெரியாமல் சொல்லிட்டாங்க, அது தவறு சொல்லிக்கொண்டு தமிழில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த கருத்தை திணித்து கொண்டு என்ன அந்த கருத்தை மிக உயர்வாக காட்டுவார்கள். என்ன, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அதாவது பரிமார்க்கல் சொன்னார். என்ன சொன்னார்? ஆரியர்கள் தம் மொழியில் இல்லாத சமஸ்கிருத நூலில் இல்லாத சிறப்புகளை எல்லாம் தமிழிலிருந்து எடுத்துக்கொண்டு தமது நூலில் சேர்த்துக்கொண்டு தமிழ் மொழியை அழித்து விட்டு தமிழில் இத்தகைய கருத்துக்கள் வருவதற்கு முன்பே எங்களுக்கு ஆரியத்தில் வந்து விட்டுன்னு சொல்லுவார்கள். சொன்னது யார்? பரிமார்க்கல். அவர் பிராமணர் தான், நல்ல தமிழறிஞர். அவர் இந்த வேறுபட பார்த்தவர் கிடையாது. அப்படி சொல்லியிருக்க அதுதான் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாங்க எந்த ஒரு நீங்கள் ஆரிய நூலை பார்த்தாலும் கூட அதில் இல்லாத சிறப்பு இருப்பதாக சொல்லி அதை உயர்த்தி பின்னுக்கு தொழிலாக. உதாரணம் திருக்குறளை பாருங்கள். திருக்குறளை இழிவுபடுத்தி பார்த்தாங்க, இல்லை என்ன பண்ணல. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் நாகராஜனா நாகராஜன் அவர் எழுதியிருக்க புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, திருக்குறளில் இருக்கிற அந்த 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலும், சாஸ்திரம் 4 சாஸ்திரம் இல்லைங்களா, அர்த்த சாஸ்திரா, காமசாஸ்திரா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேரலில் தான் இருக்குது. ரெண்டுலையுமே பல விஷயங்கள் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவர் புத்தகமாகவே எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. என்ன ரெண்டாவது உங்களுக்கு பாராட்டிடுறேன். சிலர் கேள்வி கேட்குறவங்க கொஞ்சம் மேலோட்டமாக கேட்டு வந்து கேட்பாங்க. எல்லாம் முன்னாடி படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க, தெரிஞ்சிருக்கீங்க செய்திகள்லாம். அதே எனக்கு மகிழ்ச்சியாக நாகசாமிலாம் சொல்கிறீங்களே, தெரிஞ்சு கேட்குற மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவதுங்க சும்மாவாவது தமிழில் இல்லாத இடைச்சல் 2 வகை உண்டுங்க. தமிழ் நூல்களில் இல்லாத இழிவுகளை இடைச்சலை சேர்த்து விட்டு தமிழ் நூல் பாருங்கள் இழிவு ஜாதியை சேர்த்துக்கொண்டு ஜாதி பின்னால் வந்தது. தொல்காப்பியத்திலேயே ஜாதி பவரை பூத்து விட்டு எனவே பின்னுக்கு தொழில்னு சொல்வது. ஆரிய நூல்களில் இல்லாத சிறப்புகளை தமிழில் இருந்தும் பிராகிருத மொழியிலிருந்தும் கலந்து சேர்த்துக்கொண்டு அது உயர்வாக சொல்லுது. பிராகிருத மொழி பேச்சா சொல்கிறார்கள், எங்கள் மொழிதான் உயர்ந்தது, எங்கள் மொழியை எடுத்துக்கொண்டு ஆரியவாறு சொல்லுகிறது என்று சொல்லி கடுமையாக தாக்குகிறார். இல்லை, எதுலேருந்து எது வந்திருந்தாலும் 2 பேர் ஒரே கருத்து சொல்கிறாங்க இல்லையா, சாஸ்திரங்கள்லையும் திருக்குறள்லையும். இல்லை, ஒரே கருத்து சொல்லமா, ஒத்த கருத்து இல்லாத கருத்து. ரெண்டாவது ஒத்த கருத்து சொன்னார், யார் முதல்ல சொன்னார்னு இருக்கா இல்லையாம்மா? ஒரு கருத்து இருக்குமா, அந்த கருத்தை முதலில் யார் சொல்கிறாங்கன்னு இருக்கா இல்லையா? விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு இருக்குது, நிறைய கண்டுபிடிப்பு இருக்குமா. அது யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா முதல்ல சொன்னவர் தான் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. அதே கருத்தை நான் பாடம் எடுத்து சொன்னால் நான் அந்த அறிஞர் ஆகிட முடியாது இல்லை. ஆனால் சில தியரி வந்துட்டு யூரோப்லேயும் சரி யூஎஸ்லேயும் சரி ஒரே சமயத்தில் 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் தோணி இருக்கும். அந்த தியரிக்கு 2 பேருமே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடந்திருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வி சரிதாமா. எப்போ சமகாலமாக இருந்தால் அது சமகாலம் இல்லையே. தமிழ்ல முற்பட்டது தொல்காப்பியம்லாம் கிமு 1700 வரைக்கும் சொல்லாமல் சொல்ல 1000 அவர் 900. ஆனால் அதாவதுமா பாணினே ஒரு இலக்கணம் ஒன்று இருக்குமா, அது என்ன பண்ணுறத பாணியை எல்லாரும் உயர்வாக சொல்கிறார். வழக்கம் அது அந்த பாணினை ஆராய்ந்த அறிஞர் சொல்கிறார்கள். இலக்கணத்துறை எடுத்துக்காட்டு சொல்வார். தமிழ் உதாரணம் வச்சவங்களுக்கு உண்மை விதினா என்ன சொல்லுவீங்க? உண்மை விதி. உண்மை விதி ஆடு மாடு, ஆடும் மாடும். உண்மை விதி. வினைத்தொகைனா அது ஊறுகாய். 3 காலத்தையும் மாதிரி ஊறுகாய், ஊரியகாய், ஊறுபான வினைத்தொகை. இவ்வாறு எடுத்துக்காட்ட சொல்கிறோம். அப்போ ஊறுகாய்ங்கிற சொல் தமிழ் இருக்குது. ஆடு மாடு இவ்வாறு தமிழில் உள்ள எடுத்துக்காட்டுகளை கொண்டு இலக்கணங்களை சொல்கிறார். ஆனால் பாணினி அவராக கற்பனையாக பல சொற்களெல்லாம் புகுத்தி கொண்டு
என்ன அந்த இலக்கணத்தை ஒத்துக்க. ஆக உண்மையான இலக்கணம் உண்டு. ஆனால் அது புரியாமல் ஒன்று பாராட்டி கொண்டிருக்கிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு நூலை அவருக்கு முற்பட்ட தொல்காப்பியம் சிறப்பாக இருக்கும் பொழுது அதில் சில கருத்துக்கள் எடுத்துக்கொண்டார்கள்னா எப்படி ஒன்று சொல்ல முடியும்? அதான் மெய்ப்பாடு தொல்காப்பியத்தில் இருக்கிறதா? தொல்காப்பியன்றது ஒரு இலக்கண நூல் மட்டும்தானே சார்? வாழ்வியல் நூல். எழுத்து சொல் பொருள் என்று தமிழர்கள் பொருளியலை கண்டுபிடிக்கிறது. பொருளியல் வந்து வாழ்வியல் நூல். அந்த மெய்ப்பாட்டில் தொல்காப்பியர் சொன்ன வேறு யாருமே சொல்லன்னு பேராசிரியர் இலக்கணர் எழுதியிருப்பார். 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியர் போற்றப்படுகிற பேராசிரியர் இலக்கணர் என்ன மெய்ப்பாட்டிலே போல் சிறந்த ஒரு ஏழை கருத்துக்கள் யாரும் எழுதியது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டியாஞ்சலி புத்தகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பரதநாட்டிய சாஸ்திரம்லாம் இருக்குல்ல, அந்த நூல்னால் சில கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு அதைப்பா தொல்காப்பியர் தவறாக சொன்னார். இவர் காலம் பிற்பட்டது, அவர் முற்பட்டவராக முன்னால் சொல்லியிருப்பார். பிற்பட்டு சொல்ல முடியும். இவ்வாறு எடுத்துக்கொண்டு எல்லாம் ஒன்றுங்கிறது. சில என்ன பண்ணுறாங்க, சமரசத்துக்காக அந்த நேரத்தில் எதிர்ப்பை சமாளிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே, எதை சொன்னால் என்ன நீ எதிர்த்து இருக்கிறீங்க வாங்க. அப்படி அல்ல. இது தமிழில் எல்லாம் மிக மிக சிறந்த நூலில் சிறந்த கருத்துக்களுடையவை, மக்களுக்கானவை, மக்கள் நலத்துக்கானவை, மக்கள் வளத்துக்கானவை. ஆனால் ஆரியர்கள் அவ்வாறல்ல, எனவே எதிர்த்திருக்கிறார்கள். ஆரிய திராவிட தியரி வந்து எதிர்க்க தானே செய்கிறாங்க இங்கே. இல்லைன்னு அம்பேத்கர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னு ஆரிய திராவிட தியரி அப்படின்றது, ஆரிய படையெடுப்பு தியரி அப்படிங்கிறதே வந்துட்டு குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி தானே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, உண்மை வந்த பிறகு அது மறைக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தத்துவமே இல்லைன்றாங்க. என்ன எதிர்க்க முடியாமல். ஆரியம் திராவிடம் என்பது இருந்த ஒன்று தான். ஆனால் திராவிடம் என்பது பின்னால் வந்து சொல்லுது. தமிழ் தான் அது. திராவிட மொழி என்று ஒரு மொழி கிடையாது, திராவிட இனம் என்று ஒரு இனம் கிடையாது. ஆனால் நிலப்பரப்பு. ஆனால் திராவிடம் என்று இன்றைக்கு தமிழ் குடும்ப மொழியை குறிப்பிடுகிறது. தமிழ் குடும்ப மொழி திராவிடம் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் சொல்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்திலேயே திராவிடம் என்ற ஒரு மொழியோ இனமோ இல்லை, தமிழ் தான் நம் தேசிய மொழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது திராவிடம் இல்லை என்றால் தத்துவம் என்ன, நீ தன்மதிப்பு சுயமரியாதை சொல்கிறாங்களா, அதெல்லாம் எது திராவிடத்தை ஒரு குறியீடு. நீ திராவிட மாதிரி, அதை விட ஆங்கிலத்தில் சொல்லுவார் திராவிட மாதிரி சொல்லுகிறார்கள். இந்த திராவிட மாதிரி எதை சொல்கிறார்கள், அந்த சுயமரியாதை என்று சொல்லக்கூடிய உதாரணமாக நீங்கள் இந்தியா முழுக்க நீ கட்சி தலைவர்கள் நடிகர்கள் பேரெல்லாம் பாருங்களேன், சாதி ஒட்டோட இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை, மிகச்சி அங்கேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அந்த வழக்கம் வந்திருக்கு பாருங்கள். அதாவது சிவகங்கை ராமச்சந்திரனாருங்க, அவர் தான் இந்த சுயமரியாதை மாநாட்டில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். பெயருக்கு பின்னால் சாதி பெயர் கூடாது, அந்த வால் கூடாது என்று. பிறகு பெரியார் ஏற்றுக்கொண்டார். ஆக இன்றைக்கு திகாவின் ஒரு கொள்கை ஆகிவிட்டது, சாதி பெயரை பின்னால் போடக்கூடாது என்று. இன்றைக்கு நீ வடநாட்டில் எந்த தலைவரை பார்த்தாலும் பின்னால் ஏதாவது சாதிப்பட்டவர் இருக்கும். நடிகர் பேரே இருக்குது. ஆனால் பேர் போடாததுனால அது வந்து அந்த உணர்வு பேர் என்ற இழிவுமா அடிமை. ஏன்னா ஒரு பெயருங்காக இழிவுபடுத்த இந்த ஜாதியக்காரனுக்கு இந்த இழிவுன்னு இழிவுபடுத்த ஜாதி பேர் வேண்டாங்கிறாங்க. பிராமணன் உயர்ந்தவன், சத்திரியும் இப்படி, அவனுக்கு அர்த்தம் இவன், அவனுக்கு அர்த்தம் இவன் சொல்கிறதுனால. ஸோ சனாதனத்தில் வந்து நீங்கள் எந்த கருத்தையுமே ஆதரிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆதரிக்க ஒன்றுமே இல்லை. ஆதரிக்கிறதா இருந்தால் ஆதரிக்கலாம், ஒன்றுமே இல்லை ஆதரிக்கிறதுக்கு. சில கருத்துலைங்கிற திணிச்சு வச்சுருப்போம், அதை நம்ம சொல்ல முடியாது, சனாதனம் சொல்ல முடியாது. இல்லைங்க 130 கேள்வி தலைப்பை கொண்டு பாருங்க. உங்களுக்கு தான் நிலையானதாக மாற்ற முடியாது இருப்பதான் சனாதனங்க உண்மையாக, அப்படி எதுவுமே கிடையாது. மாற்றம் என்று என்னது மாறாது. ஆக அப்படி கிடையாது உங்களுக்கு. சார் அது நிலையானது. எல்லாரும் சமூக கேட்க பேச இனிப்பாக இருக்கும். வண்டி இப்படி ஒரு எழுதுறாங்க. இப்போ வண்டி ஓட்டுநர் அதன் முதலாளி இருக்கார், 2 பேரும் சமம் ஆகிட முடியும்னு கேட்குறாங்க. இந்த சனாதனத்தை சரின்னு சொல்கிறது 2 வேறுபாடு வருங்க. வண்டி ஓட்டுற தொழில் அவர். இன்றைய வண்டி ஓட்டுனவர் நாளைக்கு தொழிலில் சிறந்து செல்வந்தரை முதலாளி ஆகலாம். இன்றைய முதலாளி நாளைக்கு செல்வத்திலேருந்து தொழிலாளி ஆகலாம். ஆக நிலையற்றது. ஆனால் இந்த சனாதனத்தில் வர்ணாசிரமத்தில் அந்த வர்ணம்ங்கிற ஒவ்வொன்றுமே நிலையானது. நீ பிராமணன் ஏழையாக தான் பிராமணன் தான், சூத்திரன் எவ்வளோ பணக்காரன் சூத்திரன் தான், அப்படி சொல்லுகிறது. இல்லை சார், அது நிலையானதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து நம்ம இயற்கையிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதை அப்ளை பண்ணுறோம் லைஃபுக்கு. ஒருவேளை இந்த உலகமே இல்லை அப்படின்னு அழிஞ்சு போனாலும் அதுக்கப்புறமும் மனுஷன் இயற்கையில் இருந்து தானே எல்லாத்தையும் கற்றுக்குவான். அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நிலையானதாக தானே இருக்கும் எப்போவுமே. அந்த இல்லைம்மா, அதாவது அவங்க சனாதனத்தை நிலையானது ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். சனாதனத்தை ஜாதி வேரோட பூத்திருக்காங்க. இந்த ஜாதியை சேர்ந்தவங்க என்ன இந்த ஜாதி சேர்ந்த தாழ்வு சொல்கிறாங்க. நிலையான நீங்கள் சொன்னால் அந்த உயர்வுகளை ஏற்றுக்குவீங்க. இல்லாட்டி அதை மாறிவிட்டது. அன்றைக்கி சொன்னாப்பா உயர்வு தான், இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது.
இப்போ சார் சொல்கிறாங்க அப்படி இன்றைக்கு அப்படி சொல்லுவாங்களே, அப்படி சொல்லக்கூடாது என்பதை நிலையானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சனாதனம் எப்பயுமே மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் இருந்திருக்கு. எங்கே பண்ணுது? அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹிந்துயிஸை பொறுத்த வரைக்கும் புதுமைக்கும் பழமைக்கும் எப்போவுமே அங்கே இடம் அப்படின்றது இருக்குது. ஒரே நேரத்தில் அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம், அப்படி தானே? இல்லைம்மா, அதுக்கு பல இது தீர்ப்புகளே இருக்குமா. என்ன வழக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண செய்தி உங்களுக்கு. பூநூல் பிராமணர் தான் போடணும், மீதி பேர் போடக்கூடாது வழக்கு தொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை அது என்ன காரணம்? அது பிற சாதியினரும் போடுறாங்க சார். போடுறா நமக்கு தெரியுமா? சௌராஷ்டிரம் போடுவாங்க, இந்த ஆச்சாரியப்படம் அப்படி சௌராஷ்டிரம் போடுறது போடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரவங்களுக்கு. ரெண்டாவது இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி. சில தீர்ப்புகள் சனாதனத்துக்கு, அதாவது ஒரு கோயிலில் வந்து வழிபாடு செய்வதற்காகவே என்ன பிராமணர்லாம் வழிபாடு செய்ய எதிர்த்து, இப்போ கூட அடிக்கடி தெல்லையப்படத்தில் நடக்குது, சிதம்பரத்தில் இன்றைக்கு நடந்து வருகிறது, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவெல்லாம் பண்ணக்கூடாது வழக்கு தெரிவித்தாங்க. ஆனால் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இது யாரும் வணங்கலாம்னு சொல்லி. ஏன் வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? திருச்சிட்டம்பளம் எடுத்து சிதம்பரம் எடுத்துக்கோங்க, ஏன் பிராமணர் தான் பிராமணர் சொல்லக்கூடியது அவர்கள் மட்டும்தான் அதை கும்பிட்டோம் செலவிக்கணுமா? வேறு யாரும் பண்ணக்கூடாதா? எங்கே மாறி இருக்குது? மாறல அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம், ஆனால் வேதங்களை கற்றுட்டு பண்ணணும், அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன் வேதங்களுக்கு தான் வேணுமா? நீங்கள் யார்? தமிழ் பெண் சரிதானா? நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தமிழை தாய்மொழி கொண்டு வளர பண்ண, உங்களுக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள். அவன் வேதம் அவனுக்கா, ஆரியன் அவனுக்காக வச்சுருப்பேன், நீங்கள் ஏன் வேதத்தை எடுத்துக்கணும்? நான் தமிழம்மா, இந்த கோயிலை கட்டினவன் தமிழம்மா, தமிழர் பணம் கொடுத்து கட்டினாம்மா, என் கதை என் மொழியில் வணங்குறம்மா. அதாவது செய்தித்தாள்களில் சில தலைவரின் பேச்சுக்களை பார்க்கின்றோம். ஒரு இந்திய கட்சியின் மாநிலத்தை ஒன்று சொல்லுகிறார், திருப்பானாழ்வார் கோயிலுக்கு சென்றால் அங்குள்ள நந்தியின் சிலை சற்று விலகி இருக்கும். ஏன் இப்படி விலகி இருக்கிறது? ஒரு கீழ்ச்சாதியை சேர்ந்த மனிதன் சிவனை பார்ப்பதாக வந்திருக்கிறார். அவர் ஜாதியை காரணம் காட்டி அவருக்கு அங்கே இருக்கிறவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டு சிவனின் நந்தி, அதாவது காலை, தான் அமர்ந்திருந்த இடத்தில் சற்று விலகி சென்று உட்கார்ந்து கொண்டு அந்த மனிதர் சிவனை பார்க்க அனுமதித்தது. இதுதான் சனாதனம். தான் அந்த தலைவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், எது சனாதனமாக இருக்கணும்? இந்த உண்மையான கடவுள் இருந்தார், கடவுள் இருந்தார்னா கீழ் ஜாதிக்காரன் அவன் என்ன வெளியே உள்ளே விடுதான்னு சொல்லியிருக்கணும். கீழ் ஜாதிக்காரை கும்பிடணும், நந்தினி விளைகிறவனை பார்க்க அனுமதி கொடுன்னா அது எப்படி விவரம் இருக்க முடியும்? அப்போ அவரே சனாதனம் தான் இழுவை தான் சொல்கிறாரு. என்ன சொல்ல பாருங்க, நீ அமர்ந்து சரி விலகின இல்லை அவன் பார்க்கட்டோங்கிறான், ஏன் விலகி இருக்க சொன்னே முட்டா பையன் உள்ள ஒரு நாள் சொல்லியிருக்கணும். இல்லை எல்லாரும் பார்க்கக்கூடியவராக இருக்கணும் கடவுள் அப்படின்னு சொல்கிறது தானே சனாதனமாக இருக்குது இந்த இடத்துல. இல்லாமா எல்லாரும் கோயிலுக்குள்ளே விடணுமா? அப்படின்னா அந்த ஜாதியில் மட்டும் கோயில் இருக்கும், இதெல்லாம் கோயிலுக்குள்ளே போகலாம், அதை குறிப்பிட்ட ஜாதி சொல்லலாங்கிற அவரையும் உள்ளே விட முடியானே. நீ நந்தனோட பாருங்கள், கோயிலுக்குள்ளே விடலையே. என்ன சொன்னார் கடவுள்? நீ பிராமண வேடம் விட்டு வரும், தீ குளிச்சு பிராமண விட்டு வந்தால் உள்ளே விடலான்னா அப்படி சாகடிச்சாங்க. ஏன் பிராமணன் தான் சாமி கொண்டுவான், பிராமணன் விட்டு வரலாம்? நான் பிராமணர் எதிர்ப்பு கிடையாதுமா, ஆனால் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க, அது பிராமணருக்கு எதிர்ப்பாக போகிறது. இன்றைய பிராமணர்கள் தான் உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு கருத்துக்களை எதிர்ப்பு அவங்க திரண்டு வரணும். இல்லை நீங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு மறுக்க முடியாது, அது எல்லாமே நடந்திருக்கு. பட் எந்த ஒரு தர்மத்துலேயும் சமயத்துலேயும் இது கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற போது அது பிரச்சனையாகுது. பட் இது மாற்றிக்கலாம் அப்படின்ற போது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பிரச்சனை? யார் மாத்துறா? யாரை மாற்றலையே. நீயா சொல்லி உதாரணமாக பகவத்கீதை இருக்குது. கீதையை பற்றி சில என்ன பண்ணுவாங்கன்னா, கீதையை எப்படி சொல்லுவார் இப்படி சொல்ல ஒரு எழுதுனா ஒரு சோகுடையில் தப்பாக கீதையை பற்றி தப்பாக இப்போ தொடரப்பட்டார் சொல்லாத சொல்லி அப்படிலாம் எழுதுகிறாங்க. கீதையை பற்றி கீதாச்சாரியாங்கிற ஒரு பெரிய புத்தகமே வெளியிட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, கீதையில் சொன்ன உண்மை, ஜாதி வேற உண்மை, வர்ணாசிரமம் இருக்கிறது உண்மை, நீ அப்படி எழுதுகிறாங்க. இவங்க நம்மளை ஏமாற்ற என்ன அப்படிலாம் சொல்ல காரணத்துக்கார மாறிக்கலாம்னு சொல்கிறான். அவன் அது மாற்றலையே. அவன் இப்போ வாயடைக்க சொல்கிறாங்க, மாற்றலையே. நீ வர்ணாசிரருக்கு உண்மை, அந்த ஜாதிக்காரங்க நீ பண்ணாத சூத்திரன் உன் ஜாதிக்குரிய தொழில் தான் நீ பண்ணோம். இப்போ யார் சார் வர்ணாசிரமம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் பழைய புத்தகத்தில் இருக்குது, அவ்வளோதானே. நம்ம அப்படியே தப்பாக நினச்சிருக்கோம்மா. இப்பயும் பண்ணிட்டு தாம்மா இருக்கேன் பல இடங்களில். வேறு நான் வந்து இந்த மயிலாப்பூரில் காரணேஸ்வரர் கோயில் தொழில் இருந்தவன். என்ன எங்கள் வீடு கோயிலும் 4 வீடு தான் இருக்குங்கிறது பார்த்தா தெரியும். நான் பார்த்த ஒருத்தர் வந்து எப்பயும் வெளியே வந்து கோயிலை சுற்றிட்டு திருவாசம் பாடிட்டு போவார். நான் யாருங்க இது ஏங்க வெளியில் உள்ளே போய் பாட மாட்டாங்க? இல்லைங்க உள்ளே விட மாட்டாங்க. நான் ஏன் அப்படி தான் கேட்டு பாருங்க. நான் அவர்கிட்ட போனேன், பார்த்தேன். யார் நல்லா பாருங்க, அந்த அமைச்சர் நல்லா சொல்லிங்க, உள்ளே வந்து சொல்லுங்கள் சொல்கிறேன். நான் உள்ளே சொல்லவே இல்லை. திருப்பி வற்புறுத்தேன், இல்லைங்க நான் உள்ளே விட மாட்டாங்க சொல்கிறதுக்கு. என்ன இது பாரு அவங்க தான் சொல்லணும்பாங்க. சரி உள்ளே போனேன். அது பூசார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது என்ன
அவர் நல்ல அழகாக பாட சொல்லாங்க பாட சொன்னாங்க பிறகு கடைசியாக சொல்ல இல்லைங்க அவரெல்லாம் பாடுறீங்க அனுமதி கிடையாது, நாங்கள் தாங்க பாடணும். அப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க. திருவாசகம் பாடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆமாம், இதையும் பாடபடி இருக்கா. உதாரண தஞ்சாவூர் ஒரு கோயில், அந்த கோயில் பேர் மாதிரி அங்கே ஒரு பூசாரி இருந்தார், பிராமணர் தான் அவர், வயதானவர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் தமிழ் பாடலாம் பாடுவேங்க, ஆனால் எனக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, மூல விக்கிரமம் இருக்குல்ல அங்கே தான் பாடணும், மீதம் இல்லை. அதே தப்பு எல்லா இதுலேயும் பாட வேண்டியிருக்கோம். உங்களுக்கு என்ன, நான் பாடினா வர காசு போயிடுங்கன்னு பாட வர மாட்டாங்க. என் பேரன் பாருங்க அப்படியே பேரனை சொல்ல சொன்னார். எல்லாம் தேவார மாதிரி எல்லாம் திருவாசம் எல்லாம் சொல்கிறான் அந்த பையன். அதிகமான 5 வயது தான் இருக்கணும். அப்போ அவர் படித்தா அதை படிப்பு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்க, வர்ணாசிரமத்தில் ஆதிக்க செலுத்துறாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இது தான் இருக்கார். அந்த கோயிலில் ஒரு பாட விடலையே. இன்னும் இல்லைங்க, விஷயங்கள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட நிறைய பேர் இருக்காங்கம்மா. நீங்கள் நினைக்கிறீங்கம்மா, தீர்ப்பில் பல தீர்ப்பு சொல்கிறாங்களேம்மா. இன்றைக்கி உயர் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பார்த்தா வர்ணாசிரமம் அடிப்படையில் பல தீர்ப்பில் வந்திருக்கே. அது மீறி புரட்சிகரமான தீர்ப்பு மறுக்க முடியாது. ஆனால் அது ஆதரவாக தீர்ப்பு இருக்கே. எங்களோட பல தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.